Assalamualaikum and hi friends, welcome to Chellam Tips. Friends, இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேஸ்டா தூக்கி போடுற ஸ்வீட் பாக்ஸை எப்படி ரீயூஸ் பண்றது அப்படிங்கற ஐடியா தான் பார்க்க போறீங்க. இந்த கிராஃப்ட் பண்றதுக்கு ரெண்டு ஸ்வீட் பாக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன், ஒரே சைஸ்ல இருக்க மாதிரி. அடுத்து பார்த்தீங்கன்னா கட்டப்பையில இருக்கிற ஸ்டிக் வந்து ரெண்டு எடுத்துட்டு அதை வந்து கரெக்டான லெவலுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 4 பீஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க இந்த 4 பீஸுமே ஒரே லெவலுக்கு இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளிட்டரிங் டேப் எடுத்து இந்த ஸ்டிக்கை வந்து நான் கவர் பண்ணிக்கிறேன். இது கட்டப்பையிலிருந்து எடுத்த ஸ்டிக் அப்படின்ட்டு தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே நம்ம எடுத்து வச்சிருக்க மற்ற ஸ்டிக்கையுமே கவர் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தத்தில் 4 ஸ்டிக்கையுமே கவர் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ 4 ஸ்டிக்கையுமே கவர் பண்ணி வச்சாச்சு. அடுத்து இந்த பாக்ஸ் வந்து பிளெயினாக இருக்கு இல்லையா, இதையுமே இந்த டேப் வச்சுட்டே நம்ம வந்து டெக்கோர் பண்ணிக்கலாம். சும்மா லைட்டாக இந்த மாதிரி ஒரு 2-3 ரோ போல் இதில் நான் ஒட்டி விட போகிறேன். இந்த பாக்ஸை டெக்கோர் பண்ணுறதுக்கு நான் வந்து 2 கலர் டேப் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஒன்று வந்து இந்த டார்க் பிங்க், அடுத்து பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் கலர் யூஸ் பண்ண போகிறேன். 2 ரோ போல் நம்ம வந்துட்டு இந்த பிங்க் கலர் ஒட்டிட்டு மிடில் வந்து க்ரீன் கலர் ஒட்டிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து 2 பாக்ஸுமே ரெடி ஆகிடுச்சு. சிம்பிளான டிசைன் தான், பட் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது இந்த டேப் ஒட்டினதுக்கப்புறம். இப்போது இந்த 4 ஸ்டிக்கையும் பார்த்தீங்கன்னா இந்த 4 கார்னர்லேயும் நம்ம வந்து ஒட்ட போகிறோம். ஒட்டுறதுக்கு ஹாட் க்ளூ யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது 4 ஸ்டிக்குமே வச்சாச்சு. இது மேலே வந்து நம்ம க்ளூ வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இன்னொரு பாக்ஸ் இருக்கு இல்லையா, அது இது மேலே வச்சு ஒட்டிடலாம். கரெக்டாக ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டிடுச்சு. இப்போ நமக்கு ஒரு ஸ்டெப் ராக் மாதிரி ரெடி ஆயிருக்கு. இதில் நமக்கு தேவையான இந்த குட்டி குட்டி திங்ஸ் எல்லாமே அழகாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு என்னோட மேக்கப் திங்ஸ் அதெல்லாமே வைக்க போகிறேன். கீழே வந்துட்டு இந்த பாட்டிலோட மூடி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு தோணுனதுனால ஒரு 4 மூடி இந்த மாதிரி வச்சுட்டு க்ளூ வச்சுட்டு அது மேலே தூக்கி இதை வச்சிடுறேன். அந்த மூடி மேலேயுமே நம்ம வந்து இந்த கிளிட்டரிங் டேப் வந்து சுற்றி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த ரேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம நிறைய திங்ஸ் நமக்கு பிடிச்ச மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம். பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருக்குது. நம்மளோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே அப்படி இல்லைன்னா நம்மளோட ஷெல்ஃபில் இந்த மாதிரி நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு தூக்கி காட்டுறேன். நம்ம வந்து ஹாட் க்ளூ கன் வச்சு ஒட்டியிருக்கோம், பட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் தொடர்ந்து நம்ம சேனலில் நிறைய டைலரிங் வீடியோஸ் வர இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் என்னோட தெரியப்படுத்துங்க. நாளை ஒரு புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.